டிடிவி நம்ம தென்மாவட்டத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி எடப்பாடி என்ன சொன்னீங்க, எடப்பாடி திருநெல்வேலிக்கு வர முடியாது, தென்மாவட்டத்துக்கு வர முடியாது. ஏன் திருநெல்வேலிக்கு வரல, தென்மாவட்டத்துக்கு வரலையா? வந்து அங்கே வந்து உண்மையாக உழைத்தால் தமிழ்நாடு தேவர் பேரவை கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்று ஒரு வரலாறு பதிச்சு போயிட்டாப்ல. தென்மாவட்டத்தில் காமிக்க முடியாது, நாங்க தடுப்பேன், ஒடுங்குவார். நீ உண்மையிலே ஆண் மகனா இருந்தா, ஆண்மை இருந்தா முன்னாடி தடுத்துப்பார் வந்து. வணக்கம். இன்னைக்கு ஒரு சில தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு சில சமூக வலைதள போராளிகளுக்காக தான் இந்த பதிவு. அதாவது டிடிவி அண்ணன் அவர்களை தொடர்ந்து வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க சமூக வலைதள போராளிகள். அதாவது டிடிவி நம்ம தென்மாவட்டத்துக்கு வர முடியாது அப்படி என்று சமூக வலைதள போராளிகள் கம்பு சுற்றி கொண்டு இருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், டிடிவி அவர்கள் வந்து தென் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே சுற்றுவார். ஆனால் உங்களால உங்க ஊரை விட்டு தாண்டி வெளியே வர முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீ திமுகவாக செம்படிக்கிற ஒரு சில தேவர் சமுதாய தலைவர்கள் வந்து டிடிவி அவர்கள் வந்து குற்றம் சுமத்துவது வந்து நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ற, யார் யார் என்ன ஏமாத்திருக்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், அவன் கூட உள்ளவனுக்கும் தெரியும். சரிங்களா? அதனால நான் வழக்கம் வேணும். அதே மாதிரி எடப்பாடி என்ன சொன்னீங்க, எடப்பாடி திருநெல்வேலிக்கு வர முடியாது, தென்மாவட்டத்துக்கு வர முடியாது. ஏன் திருநெல்வேலிக்கு வரல, தென்மாவட்டத்துக்கு வரலையா? வந்து அங்கே வந்து உண்மையாக உழைத்தால் தமிழ்நாடு தேவர் பேரவை கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்று ஒரு வரலாறு பதிச்சு போயிட்டாப்ல. அப்போலாம் எங்க போயிருந்தீங்க இந்த சமூக வலைதள போராளிகள்? அதாவது வலைதளத்துக்கு கம்பு மட்டும் தான் சுத்த முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. களத்துக்கு 4 பேருக்கு மேல வரமாட்டாங்க. நம்ம சசிகலாமாவுக்கு துரோக மாட்டான், சசிகலாமாவுக்கு துரோக மாட்டான்றாங்க. ஏன் டிடிவி என்ன வந்து செய்திகள் கொடுத்தாப்ல, ஜெயாடிவி தான் கொடுத்தாரு. ஜெயாடிவில யார் போடக்கூடாதுன்றது தெரியுமா? அதாவது எதுவுமே தெரியாம பேசக்கூடாது. டிடிவி வந்து ஒருத்தவர் வந்து நீக்கிட்டாங்க, இது வந்து துரோகம் ஒருத்தவங்களை எதுக்கு நீக்கினாங்கன்றது கூட தெரியல. அதாவது சசிகலா அவர்களை சந்திச்சனால நீக்கிட்டாங்களா? இதுதான் புரிஞ்சுக்கிட்ட அரசியல்ன்றது. அதற்கு பின்னாடி என்ன இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, கட்சிக்கு புறமாக எவ்வளவு செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க தலைமையாக தெரியும். இது தொடர்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு தம்பி அவங்க வந்து ஒரு கட்சி நடத்துறாங்க, ஜாதி கட்சி கிடையாது, அவங்க நடத்துறது அரசியல் கட்சி. அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதை மீறினா யாரெல்லாம் தலைமை நடவடிக்கைக்கு தான் செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? நீங்க வந்து ஊரை ஏமாத்தி 4 பேரை கூட்டிக்கிட்டு நான் கட்சி நடத்துறேன், நான் ஜாதி அமைப்பு வச்சிருக்கேன், நான் கூட்டம் கேட்கறேன், நான் ஒரு கூட்டம் கேட்கறேன், என்கிட்ட கூட்டம் இருப்பான்னு சொல்லி 4 ஊர்ல போய் நின்றுக்கிட்டு இது என்னோட கூட்டம் சொல்லி காட்டிக்கிட்டு காசு வாங்குற ஆளு அவர் கிடையாது. அவரும் கிடையாது, சசிகலாமாவும் அந்த மாதிரி கிடையாது. அதனால கட்சியோட தான் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சமுதாய அமைப்பு வச்சிருக்கோம், சமுதாய அமைப்புல இருக்கவங்க சமுதாயத்தை மட்டும் பார்த்தா போதும். அரசியல் ரீதியா போயிட்டு அவங்க கிட்ட போய் விமர்சனம் கிடையாது. உன்னோட கோரிக்கை நீ கட்சி ரீதியா போய் அரசியல் ரீதியா போற அப்படின்னா உன் கோரிக்கையில வச்சு நீ அவங்க பேசலாம். அதை விட்டு உள்கட்சி சண்டையை போய் நீ போது சமுதாயத்துக்கே உண்மையா இருக்கியான்னு தெரியல. எத்தனை பேர்ட்ட ஏமாத்தி வாங்கிட்டு இருக்கான்னு லிஸ்ட் இருக்கு. நீ அதை விட்டு அங்க போய் அவர்கிட்ட போய் டிடிவி போய் நீங்க வர முடியாது, உள்ள தென் மாவட்டத்தில் காமிக்க முடியாது, நாங்க தடுப்பேன், ஒடுங்குவார். அவன் தான் கேட்கிறான், நான் சொல்லல, அவன் கொடுங்கன்னு அவன் சொன்னாப்ல. தென் மாவட்டத்தில் டிடிவி வரும்போது நான் முன்னாடி தலைமை தாங்கி வருவேன், நீ உண்மையிலே ஆண் மகனா இருந்தா, ஆண்மை இருந்தா முன்னாடி தடுத்துப்பார் வந்து அப்படின்னு டிடிவி தொண்டர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. யாராவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உன் கூட இருக்க 2 பேரு அது ஊன்னா ஓடிவாங்க, பின்னாடி திரும்ப இருக்க மாட்டாங்க. அவங்க பின்னாடி இருக்கவங்க அப்படி கிடையாது. அதனால அரசியல் ரீதியா பேசுறவங்க அரசியல் ரீதியா பேசிக்கிடுவாங்க, சமுதாய ரீதியா பேச சமுதாயத்துக்குள்ள வந்து பேசுங்க. சமுதாய ரீதியான மட்டும் பேசணும். அரசியல் ரீதியா பேசுறது தப்பு கிடையாது. பட் அவங்க உட்கட்சியோட ஒரு பிரச்சனை வந்து நீ தேவையில்லாம தலையிட்டு உன்னோட தலையில மண்ணை வாரி போட்டுக்கூடாது. இதை நான் சொல்றேன், டிடிவியோட நீ ஆதரவாளர் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. நான் டிடிவி என்னோட ஆதரவாளர் கிடையாது. டிடிவி என்னோட அரசியல் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லவரா இருக்கிறது பெருசு கிடையாது, அரசியல் ஒரு சாணிக்கியமாவும் இருக்கணும். சசிகலா அம்மாவுக்கு இப்ப வரைக்கும் பக்கபலமா இருந்த ஒரே மனுஷன் வேற யாருக்கிட்ட டிடிவி மட்டும்தான். இன்றைய தேதி தான் சசிகலா அம்மா வெளியே வந்த நாள். பல லட்சம் மக்களை திரட்டி பெங்களூர்ல இருந்து சசிகலா அம்மா வெளியே வரும்போது அவருக்கு ஆதரவுல கூட்டி அவ்வளவு நேரம் 12-13 மணி நேரம் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு கூட்டு வந்தாரு. யாரு கூட்டு வந்தா? தினகரன் தான் கூட்டு வந்தாப்புல. நம்ம சித்தி வெளியே வந்துட்டாங்க, நீங்க நம்ம அரசியல கண்டிப்பா அதிமுக கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க தான். ஆனால் அன்னைக்கு நடந்ததே வேற. இதனால கட்சி ரீதியா பேசினா பேசிட்டே போலாம். அதனால உங்ககிட்ட ஒட்டி இருக்கிறத தொடச்சு விடுங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள இருக்க பிளவுல நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம பிளவுல நம்ம பார்ப்போம், நம்ம சமுதாய ரீதியானதை பார்க்கலாம். உட்கட்சியில போய் தலையிட்டு ஒரு டிஎம்கேட்டையும் டிடிஎம்காக எதிர்ப்பா பதிவு கொடுங்க, உங்களுக்கு நான் 10,000 தரேன். செம்பு பிடிக்கிற தப்பு இல்லை தம்பி, முரட்டுத்தனமா செம்பு பிடிக்காத, செம்பு நெளிஞ்சு போயிடும். சரிங்களா? கொஞ்சம் கவனமா படிங்க. நன்றி, வணக்கம்.